அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 9 தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பைமோட் இ-ஷாப்பிங், பைமோட் ஆன்லைன், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இனி அலைகளுக்குள் செல்வோம். எங்கள் இளமை காலம் வாய்ப்புகள் வறண்டிருந்த காலம். பள்ளி படிப்போ எங்கோ நெடுந்தூரம் தேடிச் செல்ல வேண்டிய சில குட்டைகளில் மட்டுமே இருந்தது. ஊர்தோறும் சென்று பாயும் நீரோடையாக அது இல்லை. கல்லூரி படிப்போ எட்டாத வெகு தொலைவில் இருந்தது. யாரோ ஒரு சிலரே சமாளிக்கக்கூடிய செலவு மிகுந்ததாக இருந்தது. ஆகவே சிலர் கல்லூரி கல்வியை நாடவில்லை. கதிர்வேலும் பள்ளி இறுதியோடு படிப்பை நிறுத்தி கொண்டார். ஆசிரியர் பயிற்சி பெற்றார். செங்கற்பட்டு மாவட்ட ஆணைக்குழுவில் ஆசிரியராகச் சேர்ந்தார். சில உயர்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்தார். உடன் பணிபுரிந்தவர்களின் மதிப்பிற்குரியவராக விளங்கினார். நேர்மைக்கும் நாணயத்திற்கும் கடமை உணர்விற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். முற்போக்கான கொள்கைகள், அளந்து பேசுதல், கொள்கையில் நழுவாமை, உள்ள உறுதி இவருடைய தனி இயல்புகள். திருநாவுக்கரசு என்னானார்? காத்தேத்திய அரசு என்னும் பெயரில் சென்னையில் சில ஆண்டுகள் திராவிடக் கழக முன்னணியாளர்களில் ஒருவராக விளங்கினார். தந்தை பெரியாருக்கு நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவராக ஒளிவிட்டார். பின்னர் அண்ணாவுக்கு நெருக்கமானவர். எனக்கு வேண்டிய இவரும் இல்லை. முன்னர் குறிப்பிட்ட அனைவரும் எனக்கு நெருக்கமானவர்கள். ஆயினும் சிறியவனாக இருந்த நான் அவர்கள் வீடுகளுக்கு சென்றதில்லை. ஆயினும் ராமசாமி வீட்டிற்கு விடுமுறை நாள்களில் செல்வேன். சில வேளை அவர் வீட்டு திண்ணையில் இருவரும் சேர்ந்து பாடங்களை படிப்போம். அவர் வீடு சிறிய வீடு, தனி குடித்தனம். சில வேளை அவர்கள் வீட்டில் தின்பண்டங்கள் கிடைக்கும். இருவருமே திண்ணை மேலிருந்து தின்போம். வீட்டிற்குள் அழைத்து கொடுக்காதது குற்றமாக தோன்றவில்லை. மேல் வகுப்புகளுக்கு வந்த பிறகு என்னை அறியாமலே என் சிந்தனை மாறிவிட்டது. கூடிய வரையில் வெளியிடங்களில் தின்பதை குறைத்து கொண்டு விட்டேன். எதற்கும் விலக்கு உண்டு. நானே ஏற்படுத்தி கொண்ட கட்டுப்பாடும் ஓரிடத்தில் தளர்ந்தது. எங்கே? என் நண்பர் வி.கே. ராஜகோபாலன் வீட்டில். ஏன்? வி.கே. ராஜகோபாலனின் தந்தையார் சென்னை மாநிலக் கல்லூரியில் கணக்கு ஆசிரியராக இருந்தவர். நான் ராஜகோபாலனோடு நண்பராகும் நிலையில் அவர் தன் அருமை தந்தையை இழந்திருந்தார். விதவை தாய் இவரையும் இவருடைய அண்ணன்கள் இருவரையும் பொறுப்புடன் பராமரித்து மிகுந்த கவனத்துடன் படிக்கவும் வைத்துக் கொண்டிருந்தார். ராஜகோபால் சூட்டிகையானவர், கலகலவென்று பேசுவார். அதனால் இவரை எனக்கு அதிகம் பிடித்தது. ராஜகோபாலன் வீடு எங்கள் வீட்டிற்கு தொலைவில் இருந்தது. சின்ன காஞ்சிபுரம் யதோத்காரி தெருவில் குடியிருந்தார்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கு செல்வேன். அவரோடு சேர்ந்து படிப்பதும் உண்டு. ராஜகோபாலனின் தாயார் விருந்தோம்புவதில் மிகச் சிறந்தவர். முதன்முறை நான் சென்றபோதே அதை கண்டவன். ராஜகோபால் என்னை தம்முடைய தாயாருக்கு அறிமுகப்படுத்தினார். என்னை பற்றி முன்னரே சொல்லியிருந்தாராம். ஒன்றாக படித்தோம், ஒன்றாக எதையெதையோ பேசி மகிழ்ந்தோம். வீடு திரும்புவதற்கு எழுந்தேன். எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய்? எவ்வளவு தூரம் போகணும்? ஒன்றும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றுடன் எப்படி போவது? உங்க வீட்டுக்கு வேண்டியவர்கள் வந்தால் சும்மா அனுப்புவீர்களா? உன் கூட்டாளியோடு கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு போ என்று அன்புடன் ஆணையிட்டார்கள். என் சிந்தனை சிறகடித்தது. அது சரி, இந்த வயது பையன்களை திண்ணையில் வைத்து சாப்பாடு போட மாட்டார்கள். ஆயினும் நடையில் வைத்து போட்டாலும் இழிவுதானே. ஒரு வாய் சோற்றுக்காகவா அந்த இழிவை பொறுத்து கொள்ள என்று குழம்பினேன். வடிவேலு, வா, கூடத்தில் பரிமாறியுள்ள சாப்பாடு ஆறிப்போகும், ஒரு வாய் சாப்பிடு, என்ன பிரமாதம் என்று கனிவோடு கூப்பிட்டார்கள். அந்த அன்னையின் அன்பு கட்டளையை மீற மனமில்லை. ராஜகோபாலனும் நானும் கைகளை கழுவிக்கொண்டோம். கூடத்திற்கு சென்றோம். மனைகளில் அமர்ந்தோம். முன்னே வாழை இலைகள், அவற்றில் புளியோதரை, ததியோனம் பரிமாறியிருப்பதைக் கண்டோம். உண்ணத் தொடங்கினோம். என்ன அருமையான சுவை! நல்ல மனநிலையில் இருந்திருந்தால் அதை ஒரு கை பார்த்திருப்பேன் அன்றோ. சாப்பிட உட்கார்ந்த பிறகு மனதுக்குள் ஒரு தவிப்பு, ஏக்கம். ஏன்? சாப்பிட்ட பிறகு நான் தானே இலையை எடுத்து கொண்டு போய் தெருவிலிருந்து விட்டு வர வேண்டும். இதுவரையில் இந்த வேலை செய்ததில்லையே. பையன் அதை செய்வது குறைவு என்றல்லவா வீட்டில் எல்லோரும் சொல்லி சொல்லி வைத்திருக்கிறார்கள். வயிற்று சோற்றுக்காக இழிவான வேலையை செய்வதா? நான் சாப்பிட்ட இலையை எடுக்க இங்கே வேலைக்காரியை காணோம். இப்படியே எச்சில் இலையை மாலை வரை விட்டு வைக்க எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டு ஏங்கினேன். அமுதமாய் இருந்த அன்னம் தொண்டைக்குள் போவதே துன்பமாய் இருந்தது. எப்படியோ உண்டு முடித்தேன். எனக்கு முன்பே ராஜகோபால் முடித்து விட்டார். அதை கண்டதும் அவருடைய தாயார், கோபால், எழுந்திருக்காதே, உன் கூட்டாளி சாப்பிட்டு முடித்ததும் அவன் இலையையும் நீயே எடுத்து கொண்டு போய் போட்டுவிடு என்று கட்டளையிட்டார்.
என் எச்சிலையை நண்பர் ராஜகோபால் எடுக்கலாம் என்றால் நானே எடுப்பதில் இழிவில்லை என்று பளிச்சென்று தெரிந்தது. உணவை முடித்ததும் என் இலையை நானே எடுத்தேன். வடிவேலு, இது உங்க வீடு போல. உங்க வீட்டில் நீ சாப்பிட்ட இலையை எடுக்க மாட்டாய். அதனால் இங்கும் நீ எடுக்கக்கூடாது. வீட்டில் உன் அம்மா எடுப்பாள், இங்கே நான் எடுப்பதே முறை. ஆனால் எங்கள் தெருவார் பொறித்து கொட்டி விடுவார்கள். ஊர்வாயில் படும் நிலையில் நான் இல்லை. ராஜகோபாலை உன் தம்பியாக நினைத்துக்கொள். அவனே உன் நிலையையும் எடுக்கட்டும் என்று ராஜகோபாலனின் அன்னையார் வற்புறுத்தினார். சோம்பேறியாகிய நானும் ஒப்புக்கொண்டேன். இப்போது நினைத்து பார்க்கையில் வெட்கமாயிருக்கிறது. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.